வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே ஹோம் எஜுகேஷன். நம்ம இது வரைக்கும் என்எம்எம்எஸ் மேட்டில் 19 டாபிக் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 20வது டாபிக், எண்ணியல் கணக்குகள். இந்த எண்ணியல் கணக்குகளில் எது சம்பந்தமாக கணக்குகள் கேட்பாங்கன்னா, நம்ம 7th 8th மேக்ஸ் பாட புத்தகத்தில் உள்ள பரப்பளவு, சுற்றளவு, தனிவட்டி, கூட்டுவட்டி, இயற்கணிதம் மற்றும் அதோட ரிலேட்டடாக உள்ள முகடு, இடைநிலை, விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் எண், அதாவது ஒரு பெரிய நம்பர் கொடுத்து அதோட அடுக்குகளும் பெரிய எண்களாக கொடுத்து விரிவாக்கத்தோட 1ஆம் இலக்கம் என்ன எண் வரும்னு கேட்பாங்க. மற்றும் தர்க்க ரீதியான கணக்குகள் கேட்பாங்க. இந்த சம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பரப்பளவு, சுற்றளவு, தனிவட்டி, கூட்டுவட்டி எல்லாமே நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இயற்கணிதத்திலும் சில ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இதோட ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனிவட்டினா I = PNR/100. கூட்டு வட்டினா அதாவது கூடுதல் தொகையிலிருந்து நம்ம என்ன செய்வோம், அசலை கழிக்கும் போது நமக்கு கூட்டு வட்டி நமக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்க, 0 என்பது மிக எண்ணும் அல்ல, குறை எண்ணும் அல்ல. அதாவது 0ங்கிறது நமக்கு மிக எண்ணா பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது, குறை எண்ணா நெகட்டிவ் நம்பரும் நமக்கு கிடையாது. அடுத்து பாருங்க, ஒரே ஒரு இரட்டை பகாயன். இரட்டை எண்களில் உள்ள பகா எண்ணுனா 2 மட்டும்தான். அடுத்த எண்கள் இரட்டை எண்கள் எந்த எண்ணுமே பகா எண்கள் கிடையாது. ஏற்கனவே பகு எண் என்னது, பகா எண் என்னதுன்னா ஆல்ரெடி உள்ள சம்ஸில் நான் சொல்லி தந்திருக்கேன். அடுத்து பாருங்க, மிக சிறிய ஈரிலக்க பகாயன். கொஸ்டினை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப கரெக்டாக வாசிக்கணும். பாருங்கள், இருக்கிறதுல ஈரிலக்க பகாயன். இப்போ ஈரிலக்க பகாயன்கள்னு பார்த்தீங்கன்னா 11, 13, 17, 19 இது எல்லாமே பகாயன்கள். ஆனால் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மிக சிறிய அந்த ஈரிலக்க பகாயன்களில் சின்ன எண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11. அடுத்து பாருங்க, மிக பெரிய ஈரிலக்க பகாயன். ஈரிலக்க எண்கள்னாலே 10லிருந்து 99 வரை உள்ள எண்கள் எல்லாமே 2 இலக்கம் ஈரிலக்க எண்கள். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பெரிய ஈரிலக்க பகா எண் 97. உங்களுக்கு 1லேருந்து, அதாவது 1 பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. 2லேருந்து 100 வரைக்கும் உள்ள பகா எண்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க. தெரியலைனாலும் அது என்னன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, முகடு. முகடுனா என்னது அப்படின்னா, அதாவது ஒரு நம்பர் வரிசை, எண் தொடர் வரிசை கொடுத்துருப்பாங்க. அந்த எண் தொடர் வரிசையில் எந்த எண் அதிக முறை வருதோ அந்த எண்ணு தான் முகடு. பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, 1 2 4 5 4 8 9 4. இதில் முகடு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கி இந்த 4ங்கிற எண்ணு மட்டும் 3 தடவை வந்திருக்கு. அதனால இந்த எண் வரிசையில் முகடுன்னு பார்த்தீங்கன்னா 4ங்கிற எண்ணு தான் முகடு. அடுத்து பாருங்க, இடைநிலை. இடைநிலை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு நம்பர் எண் தொடர் வரிசை கொடுத்துருக்கும் போது, அதாவது ஒரு 5 நம்பர் 6 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இடைநிலை கண்டுபிடிக்கும் போது அந்த எண்களை நீங்கள் ஏறு வரிசை மெத்தடில் எழுதணும். ஏறு வரிசை எழுதினாலும் சரி, நீங்கள் இறங்கு வரிசையில் எழுதினாலும் சரி, அந்த ஆர்டரில் இருக்கும்போது உங்களோட மைய எண் இடைநிலை. அது ரிலேட்டடாக நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பரப்பளவு, சுற்றளவு உள்ள ஃபார்முலா ஏற்கனவே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து பாருங்கள், இயல் எண்களின் அமைப்புகள். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இலக்கம் 1. ஒரு இலக்கமாக வரக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னா 9. அதாவது 1 2 3 4 5 6 7 8 9, மொத்தம் 9 எண்கள் ஓரிலக்க எண்கள். அதில் பெரிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 9, சிறிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 1. அதில் வேறுபாடுனா பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்கிறது தான் என்னது வேறுபாடு. அடுத்து பாருங்க, ஈரிலக்க எண்கள் மொத்தம் எத்தனை இருக்கு, 10லிருந்து ஆரம்பிச்சு 99 வரைக்கும் ஈரிலக்க எண்கள். மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னா 90 எண்கள் இருக்கு. அதுல பெரிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 99, சிறிய எண் 10. அதோட வேறுபாடு என்ன, 89. ஏன் இந்த டேப்லர் காலம்னா, உங்களுக்கு மெண்டல் மேக்ஸில் கொஷின் கேட்கும்போது ஈரிலக்க எண்களில் பெரிய எண்ணிற்கும் சிறிய எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் போடுறதுக்கு. அடுத்து பாருங்க, மூவிலக்க எண் எண்ணிக்கை 900 இருக்கு. பெரிய எண் 999, சிறிய எண் 100. 999ல் 100 கழிக்கும் போது 899. இதான் உங்களுக்கு வேறுபாடு.
அடுத்து பாருங்கள் 4 இலக்க எண்களில் 9000, பெரிய எண் 9999, சிறிய எண் பார்த்தீங்கன்னா 1000, அதில் உள்ள வேறுபாடு 8999. அடுத்து பாருங்க 5 இலக்க எண். இப்போ 5 இலக்க எண் நமக்கு என்னது 5 இலக்கம் வரும், 90000 வரும். பெரிய எண் பார்த்தீங்கன்னாக்கி 99999. சிறிய எண்ணு பார்த்தீங்கன்னாக்கி என்ன வரும் 10000. அதை கழிக்கும்போது உங்களுக்கு 89,999. அதாவது ஈரிலக்கம் மூவிலக்கம் சில நேரங்களில் ஈரிலக்க எண்களில் பெரிய எண்ணும் அதாவது மூவிலக்க எண்களின் சிறிய எண்களுக்குள்ள வேறுபாடு அப்படி வந்து உங்களை வந்து குழப்புற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அதை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு அதோட அர்த்தம் புரியும். அடுத்து பாருங்க, அதாவது ஒரு எண்ணின் விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கத்தை கண்டறிதல். இது வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சம்மை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது அடிமானத்தின் 1ஆம் இலக்கம் பாருங்கள். அடிமானம் 0, 1, 5, 6ன்னு முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த விரிவாக்கத்தோட 1ஆம் இலக்கம் கண்டிப்பாக அதே எண்களை கொண்டு தான் முடியும். இப்போ பாருங்கள் 10. இப்போ பாருங்கள் 10 வந்து உங்களுக்கு 10 வந்து எத்தனை அடுக்கு கொடுத்துருந்தாலும் எத்தனை வாட்டி உங்களுக்கு பெருக்கும் போதும் லாஸ்ட் நம்பர் உங்களுக்கு எப்படி முடியும் 0ன்னு தான் அந்த 1ஆம் இலக்கம் உங்களுக்கு முடியும். இப்போ என்ன வரும் 1000 தானே வரும். அப்போ 1000 பார்க்கும்போது உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் 0 தானே. அதுக்கடுத்து பாருங்கள் 1 நீங்கள் எத்தனை வாட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 10 வாட்டி நீங்கள் வந்து அடுக்கு 1 அடுக்கு 10ங்கும் போதும் அந்த லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு எப்படி முடியும் 1ன்னு தான் முடியும். அடுத்து 5 பாருங்கள். இப்போ 5 ஸ்கொயர்னாலும் உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் எப்படி இருக்கோ 5 தான் முடியும். 5 கியூப்னாலும் உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் என்னது 5, அதாவது 5 கியூப்னா என்ன வரும் 125 வரும். லாஸ்ட் நம்பர் உங்களுக்கு 5ன்னு தான் முடியும். அதே போல் 6 வந்து எத்தனை அடுக்கு கொண்டு நீங்கள் பெருக்கும் போதும் இறுதி இலக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 6ன்னு தான் முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. 0, 1, 5, 6 இந்த 4 இலக்கத்துக்கும் எந்த அடுக்குகளை கொண்டு பெருக்கும் போதும் உங்களுக்கு 1ஆம் இலக்கம் அதே நம்பரை கொண்டு தான் என்ன செய்யும் முடியும். அடுத்து பாருங்க இந்த 4 நம்பருக்கும் ஓகே. அப்போ அதுக்கடுத்த நம்பர் இப்போ நமக்கு தெரியக்கூடியது 0 to 9 வரைக்கும் உள்ள எண்களுக்கு மட்டும் தெரிந்தாலே போதும். இப்போ பாருங்க 4 பாருங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. 4 அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒற்றை எண்ணாக இருந்தால் அதாவது பாருங்க இப்போ நான் 4 அடுக்கு 2ன்னு பாருங்க 4 ஸ்கொயர்னா உங்களுக்கு என்ன முடியும் 16ன்னு முடியும். அதே இது 4 கியூப்னா என்ன வரும் உங்களுக்கு 64ன்னு முடியும். இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். அதாவது 4ஓட அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தால் இப்போ 2ங்கிறது இரட்டை எண், 3ங்கிறது ஒற்றை எண். 4ஓட அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தால் 4ன்னு முடியும். பாருங்கள் லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு என்னது 1ஆம் இலக்கம் 4ன்னு முடியும். அதே இது 4ஓட அடுக்கு இரட்டை எண்ணாக இருந்தால் இது என்னது இரட்டை எண்ணாக இருந்தால் எப்படி முடியும் 6ன்னு முடியும். சரியா? இப்போ வந்து 4ஓட உங்களுக்கு இந்த 1ஆம் இலக்கத்தோட விரிவாக்கம் தெரிஞ்சாச்சு. அடுத்து பாருங்க 9 பார்த்தாச்சு 9. அதே போல தான் இப்போ பாருங்க 9 ஸ்கொயர்னா உங்களுக்கு எப்படி முடியும் 9, 81. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுக்கு வந்து இங்கே வந்து ரெட்டையாக இருக்குது 1ன்னு முடியுது. அப்போ 9 கியூப்னா என்னது உங்களுக்கு 9 கியூப்னா என்ன வரும் 729. பாருங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே போல தான் இப்போ வந்து 9 ஸ்கொயர் இரட்டை எண்ணில் முடிஞ்சால் உங்களுக்கு 1ன்னு முடியும். அதே இது 9 கியூப் ஒற்றை எண்ணாக முடிஞ்சால் உங்களுக்கு என்னன்னு முடியும் 9ன்னு முடியும். சரியா? இப்போ வந்து நீங்கள் எந்த எண்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாக்கி 0 தெரிஞ்சாச்சு, 1, 5, 6, 4, 9 இது எல்லாமே தெரிஞ்சாச்சு அப்படி தானே. இப்போ சரி மற்ற எண்களுக்கு அதாவது 2, 3, 7, 8 இந்த இருக்கா இந்த எண்களுக்கு எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னா இந்த அடுக்குகள் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 2, 3, 7, 8ன்னு ஒரு எண்ணோட 1ஆம் இலக்கம் முடிஞ்சு அதோட அடுக்குகள் கேட்டிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அடுக்குகளில் உள்ள லாஸ்ட் 2 நம்பரை நீங்கள் 4ஆல் வகுக்கணும். என்ன பண்ணணும் லாஸ்ட் 2 நம்பரை நீங்கள் 4ஆல் வகுக்கும்போது அதோட மீதியை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். இதை நான் வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சம் சொல்லித்தரேன்.
அதாவது அந்த எண்களை நீங்கள் 4ஆல் வகுக்கும்போது, இப்போ பாருங்கள், வகுக்கும்போது 0 மீதி வந்துச்சுன்னா அது வந்து 4, 1னா 1, 2 மீதி வந்துச்சுன்னா 2, 3 மீதி வந்துச்சுன்னா 3. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு நான் சம் வந்து ஒன்று சொல்லித்தரேன். அதாவது இப்போ 868, இப்போ பாருங்கள் 868 இதோட அடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1240ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே. இந்த எண்ணை கண்டுபிடிக்கனா ரொம்ப குழப்பமாக இருக்கும். அப்போ நமக்கு லாஸ்ட் டிஜிட் 8ங்கும்போது நம்ம இந்த ஃபார்மேட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு அந்த அடுக்குகோட லாஸ்ட்டு 2 நம்பரை எதால் வகுக்கணும் அப்படின்னா 4ங்கிற எண்ணால் வகுக்கணும். அதாவது இந்த 8க்கு மட்டும் கிடையாது, 2, 3, 7, 8ன்னு எந்த எண்ணுக்கு 1ஆம் இலக்கம் முடியுதோ அந்த எண்ணோட அடுக்குகளோட, அதாவது லாஸ்ட் 2 டிஜிட்டையும் என்ன செய்யணும் அப்படின்னா 4ஆல் வகுக்கணும். இப்போ 40 4ஆல் வகுக்கும்போது உங்களுக்கு மீதி என்ன வரும்? 0 வரும், அப்படி தானே? அப்போ 0னா உங்களுக்கு 4, நல்லா கவனிச்சுக்கோங்க. 0னா உங்களுக்கு 4, 1னா 1, 2னா 2, 3னா 3, 0 மட்டும்தான் உங்களுக்கு 4. என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி இப்போ லாஸ்ட்டு இப்போ 8 பவர் 4 இதான் இதுக்கு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. மீதி வந்து உங்களுக்கு 0 வந்ததுனால நமக்கு அடுக்கு 4. அப்போ லாஸ்ட் 1ஆம் இலக்கம் 8, அப்போ 8 பவர் 4. 8 பவர் 4னா நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். என்ன வரும்? 4096. அப்போ உங்களுக்கு லாஸ்ட் எண் என்னன்னு முடியுது? 6ன்னு முடியுது. இதுதான் இதோட ப்ரொசீஜர். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 0, 1, 5, 6ன்னு எண்கள் வந்து முடிஞ்சு 1ஆம் இலக்கம் கேட்டால் அதே எண்கள் தான். அடுத்து பாருங்கள், 4ல் கேட்டாங்கன்னா ஒற்றை எண்ணாக இருந்தால் 4ன்னு முடியும், இரட்டை எண்ணாக இருந்தால் 6ன்னு முடியும். 9க்கும் ஒற்றை எண்ணாக இருந்தால் 9ன்னு முடியும், இரட்டை எண்ணாக இருந்தால் என்னன்னு முடியும்? 9ன்னு முடியும். அடுத்து இந்த எல்லா எண்களுக்குமே தெரிஞ்சாச்சு. அடுத்து 2, 3, 7, 8 இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாது, 4ஆல் வகுங்க. அந்த மீதியை கொண்டு லாஸ்ட் டிஜிட்டை வந்து இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் மீதி 0லேருந்து 3க்குள்ளே தான் வரும். ஏன்னா நம்ம 4ஆல் தானே வகுக்கிறோம். அப்போ வந்து இந்த 4 நம்பர் தான் மீதி வரும். 0னா அடுக்கு 4, 1 மீதி 1 வந்தால் அடுக்கு 1, மீதி 2 வந்தால், அதாவது லாஸ்ட்டு இருக்க நம்பரோட அடுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சாலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த எண்ணியல் கணக்குகளில் பயிற்சி வினாக்கள் நான் ஒரு 20 சம் வச்சுருக்கேன். 20 சம்மே ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. இந்த 20 சம்மை நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்கள் எண்ணியல் கணக்குகளில் எந்த சம் வந்தாலுமே நீங்கள் செஞ்சிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், பயிற்சி வினாக்களில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 7, 9, 8, 11, 13 இடைநிலை காண்க. இடைநிலைனா இடையில் உள்ள எண்கள் நீங்கள் எழுதணும். நீங்கள் இதை பார்த்த உடனே 8ன்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா இங்கே 2 நம்பர் இருக்குது. இப்போ நம்ம 5ல் உள்ள இடையில் இருக்க நம்பர்னால் நமக்கு 8ன்னு தான் தோணும். ஆனால் அப்படி எழுதக்கூடாது. இடைநிலை கண்டுபிடிக்கும் போது ஒரு எண் தொடர் வரிசையை ஏறு வரிசையாகவோ அல்லது இறங்கு வரிசையாகவோ எழுதணும். நம்ம ஏறு வரிசையாகவே எழுதுவோமே. இப்போ பாருங்கள், ஏறு வரிசையில் எழுதும்போது அந்த எண்ணோட வரிசை என்னது? ஃபஸ்ட்டு என்ன வரும்? 7 வரும், அடுத்து 8 வரும், அடுத்து 9, 11, 13. இதுதான் நமக்கு ஏறு தொடர் வரிசை. இந்த ஏறு தொடர் வரிசையில் இடையில இருக்க எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா என்னது? 9. அப்போ இந்த எண் தொடர் வரிசையில் இடைநிலை எண் வந்து 9. 9ங்கிறது சரியான விடை. இந்த இடைநிலையில் 2வது சம் பாருங்க. 2, 4, 1, 10, 6, 8. ஃபஸ்ட்டு சம்மில் வந்து 5 எண்கள், அதாவது ஒற்றை எண் வரிசையில் இருக்கிறதுனால நம்ம வந்து நடு எண்ணை இடைநிலை எண்ணுன்னு கண்டுபிடிச்சோம் ஏறு வரிசை ஆர்டரில் எழுதுனதுக்கு அப்புறம். ஆனால் இங்கே வந்து நமக்கு 6 எண்கள் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எண் தொடர் வரிசையை ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசை நான் மெத்தடில் நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன வரும்? 1, அடுத்து வரும் என்ன வரும்? 2, அடுத்து 4, 6, 8, 10. இப்போ இதில் இடைநிலை பார்த்தீங்கன்னா 2 எண்கள் இருக்குது. இப்போ இந்த 2 எண்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 எண்களையும் கூட்டிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 6 4 10, 10ல் பாதி நமக்கு என்ன வரும்? 5. இப்போ நமக்கு என்னது? 5 தான் சரியான விடை. 3வது சம் பாருங்க. ஒரு எண் தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க, அதில் முகடு கேட்டிருக்காங்க.
முகடு அப்படின்னா என்னதுன்னா ஒரு எண், எந்த எண் வந்து அதிக முறை வருதோ அந்த எண் தொடர் வரிசையில் அந்த எண் தான் முகடு. பாருங்க, இப்போ இந்த எண் தொடர் வரிசையை பாருங்க, 1ங்கிறது 2 வாட்டி இருக்கு, 2ங்கிறதும் 2 தடவை இருக்கு. ஆனால் பாருங்க 6ங்கிற எண்ணு மட்டும் 3 தடவை இருக்கு. ஆனால் மற்ற எந்த எண்களுமே அதாவது அத்தனை வாட்டி இல்லை. இப்போ பாருங்க 6 இங்கே ஒரு வாட்டி இருக்கு, 1 2 3 பார்த்தீங்களா? அப்போ 6ங்கிற எண் தான் நமக்கு அதிக முறை தொடர்ந்து வரதுனால இந்த எண் தொடர் வரிசையில் முகடுங்கிறது நமக்கு 6. 4வது சம் பாருங்க. ஒரு எண் கொடுத்து அதோட அடுக்கு கொடுத்து விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் எண் யாது? நான் இதுக்கு எப்படி செய்யணும்னு ஏற்கனவே அந்த ஃபார்மேட் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த கணக்கு ரொம்ப ஈஸி. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 364 பவர் 73ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கடைசி இலக்கத்தை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். 4 பவர் 73. நல்லா பாருங்க, 4 அதாவது 4ஓட அடுக்கு ஒற்றை எண்ணா முடிஞ்சா எப்படி சொல்லியிருக்கேன்? 4ஓட அடுக்கு, அதாவது 4ஓட அடுக்கு ஒற்றை எண்ணா இருந்தால் இறுதி இலக்கம் எப்படி முடியும்? 4ன்னு அதாவது ஒற்றை எண்ணாக இருந்தால் எப்படின்னு முடியும்? 4ன்னு முடியும். சொல்லி தந்தால் நான் 4 பவர் 1னா உங்களுக்கு 4ன்னு முடியும். அதே இது 4ஓட அடுக்கு இரட்டை எண்ணாக இருந்தால் எப்படி முடியும்? 6ன்னு முடியும்னு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இப்போ பாருங்கள், 73ங்கிறது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? 73ங்கிறது ஒற்றை எண். அப்போ நமக்கு எப்படி முடியும்? இறுதி 1ஆம் இலக்கம் கண்டிப்பாக 4ன்னு தான் முடியும். அப்போ 4 தான் சரியான விடை. 4வது சம் பாருங்க. 799 பவர் 268 விரிவாக்கம். இதுவும் நான் சொல்லி தந்திருக்கேன். அதாவது 9 இறுதி இலக்கம் 9ன்னு முடிஞ்சு ஒற்றை எண்ணாக இருந்தால், அதோட அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தால் எப்படி முடியும்? அதாவது அடுக்கு தான் ஒற்றை எண். நல்லா கவனிக்கணும், அந்த இறுதி இலக்கம் கிடையாது. அடுக்கு ஒற்றை எண் அடுக்காக இருந்தால் எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இப்போ 9 பவர் 1னா உங்களுக்கு 9ன்னு தான் முடியும். அதாவது ஒற்றை எண்கள் எல்லாமே உங்களுக்கு 9ன்னு முடியும். இரட்டை எண்ணாக இருந்தால் எப்படி முடியும்? 1ன்னு முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 799 பவர் 268ங்கிறது உங்களுக்கு இரட்டை எண். 9 ஒற்றை எண்ணா 1ஆக முடியும். 9 இரட்டை எண்ணாக இருந்தால், அதாவது அடுக்கு இரட்டை எண்ணாக இருந்தால் உங்களுக்கு என்னதான் முடியும்னாக்கி 1ன்னு முடியும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 1 தான் சரியான விடை. சம் பாருங்க. 1223 பவர் 2234 விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்க எண். ஏற்கனவே நான் சொல்லி தந்திருக்கேன் 1, அதாவது 2 3 8. 5வது சம் பாருங்க. 1223 பவர் 2234 விரிவாக்கம். ஏற்கனவே நான் சொல்லி தந்திருக்கேன். அதாவது 2 3 7 8 இந்த எண் தொடர் வரிசையில் 1ஆம், அதாவது இறுதி இலக்கம் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கி அடுக்குகளோட கடைசி 2 எண்களை எதால் வகுக்கணும்? 4ஆல் வகுக்கணும். இப்போ பாருங்கள், 34 4ஆல் வகுக்கும் போது உங்களுக்கு என்ன மீதி வரும்? இப்போ பாருங்கள், 34 4 4 8 32 மீதி 2. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். மீதி 0வாக இருந்தால் 4 அடுக்கு போடணும், 1ஆக இருந்தால் 1ன்னு போடணும், உங்களுக்கு 2ஆக இருந்தால் 2ன்னு போடணும், 3ஆக இருந்தால் 3ன்னு போடணும். இப்போ உங்களுக்கு 2னா 2 தான் உங்களுக்கு போடணும். அதாவது இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் டிஜிட், அதாவது கடைசியாக இருக்க இலக்கத்துக்கு என்ன போடணும்? இந்த மீதியை அப்படியே அடுக்காக போட்டுற வேண்டியதுதான். அப்போ 3 ஸ்கொயர்னா உங்களுக்கு என்ன வரும்? 9ன்னு முடியும். இந்த எண்களோட 1ஆம் இலக்க எண் 9. 6வது சம் பாருங்க. ஏற்கனவே லாஸ்ட் சம் மாடலில் தான் இருக்குது. ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். அதாவது 2 3 7 8 இந்த 4 எண்களில் முடியக்கூடிய அடுக்குகள் வந்துச்சா உங்களுக்கு என்ன பண்ணணும்? 4ஆல் வகுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் 2 நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுக்கும் போது என்ன வரும்? 4 9 36. மீதி எத்தனை? 3. உங்களுக்கு மீதி எத்தனை? 3. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும், அதாவது கியூப் பண்ணணும். இப்போ லாஸ்ட் இலக்கம் நமக்கு 7. 7 கியூப். 7 கியூப்னா என்ன வரும்? 343. அப்போ கடைசி 1ஆம் இலக்கம்
நமக்கு 3. 3ங்கிறது என்னது சரியான விடை. அடுத்து பாருங்க 868 பவர் 1240. நம்ம லாஸ்ட் என்ன பாருங்க 8ன்னு இருக்கு. இப்படி வந்தாலும் என்ன சொல்லியிருக்கேன் 4ஆல் வகுத்துற வேண்டியதான். 40 4ஆல் வகுக்கும் போது என்ன வரும் 40 40. மீதி வந்து 0 வந்திருக்கு. மீதி 0 வந்தால் நான் என்ன போட சொல்லியிருக்கேன் 4 போட சொல்லியிருக்கேன். அப்போ என்ன வரும் 8/4. என்ன வரும் 8/4 4096. அப்போ நமக்கு இறுதி 1ஆம் இலக்கம் 6. 6ங்கிறது தான் சரியான விடை. 8வது சம் பாருங்க 526 பவர் 428. இந்த சம்மை பார்த்த உடனே ஆன்சர் போட்டுடலாம். ஏன்னா லாஸ்ட் இலக்கம் வந்து அதாவது இறுதி இலக்கம் நமக்கு 6ன்னு முடியுது. இறுதி இலக்கம் 0 1 5 6. இந்த 4 எண்களில் எந்த எண்களை கொண்டு முடித்தாலும் அதாவது எத்தனை அடுக்கு வந்து ஒற்றை எண்ணாலும் சரி இரட்டை எண் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் நமக்கு இறுதி இலக்கம் அதே எண்கள் தான் வரும். இப்போ 6ங்கும் போது நமக்கு கண்டிப்பாக 6 தான் வரும். அதாவது இந்த சம்மில் வந்து நமக்கு 1ஆம் இலக்கம் வந்து 6 தான். எண்ணியல் மாடலில் அதாவது எண்ணியல் கணக்குகளில் இயற்கணித முற்றொருமைகள் மாடலில் சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 48 - 2x = 8 + 6x. எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இந்த சம் ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த மாடலில் நீங்கள் நிறைய சம் செஞ்சுருப்பீங்க. பாருங்கள் 48 - 2x = 8 + 6x. அப்படி தானே நான் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். இந்த நம்பர்ஸ் அதாவது 48 இந்த +8 இந்த சமத்துக்கு அந்த சைடாக இருக்கும்போது இது ப்ளஸ் அதாவது மிக எண்ணில் இருக்குது. இங்கே வரும்போது என்னதாகும் மைனஸாக மாறும். இங்கே பாருங்கள் 6x இந்த குறையன் இந்த -2xங்கிறது சமத்துக்கு இந்த அதாவது வலது பக்கம் போகும்போது இந்த குறையன் வந்து மிக எண்ணாக மாறும். மிக எண் வந்து குறையெண்ணாக மாறும். +2x. இப்போ 48ல் 8 போனால் 40. 6x கூட்டல் 2x என்ன வரும் உங்களுக்கு 8x. அப்போ x சமம் 40/8. அப்போ x சமம் என்னது 1 8 8 I 8 40. x சமம் என்னது 5ங்கிறது சரியான விடை. சம் பாருங்க √225 + 75/5. ரொம்ப ஈஸியாகவே கேட்டிருக்காங்க. டக்குன்னு போட்டுடலாம். இப்போ வந்து √225 15 × 15ன்னு எழுதலாம். ப்ளஸ் 75/5 5ஆல் நம்ம வந்து வெட்டு கொடுக்கும்போது 4 5 5 4 5 5 I 5 25. இப்போ வந்து நம்ம வந்து இந்த நம்பரை ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 15 + 15 என்ன வரும் 30 தான் நமக்கு சரியான விடை. இன்னொரு சம் பாருங்க. அதாவது இரட்டை பகா எண்களின் எண்ணிக்கை. இரட்டை எண்களில் ஒரே ஒரு பகா எண் தான் உண்டு. அது 2 மட்டும்தான். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால ஈஸியாக வந்து இந்த சம் இந்த 2ங்கிற ஆன்சர் தான் சரியான விடை. 12வது சம் பாருங்க. தசம எண்கள் வரிசையில் கொடுத்துருக்காங்க. இது ஈஸி தானே, இதை தான் நான் ஈஸியாக போட்டுருவேனே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதாவது நீங்கள் ஒரு ஜீரோவை ஒரு லெக்கத்தை விட்டால் கூட இந்த ஆன்சர் தப்பாயிரும். இதை பெருக்கிற மெத்தடை உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அதாவது லாஸ்ட் எண்களை மட்டும் பெருக்குங்க. 9 9ன்னு போட்டுட்டு இந்த புள்ளிக்கடுத்து எத்தனை எண்கள் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 இங்கே பார்த்தீங்கன்னா 3 அதாவது இதில் ஒரு 2 எண்கள் இருக்குது. அடுத்து 1 2 3 4. அதாவது மொத்தமாக உங்களுக்கு பெருக்கும்போது புள்ளிக்கடுத்து உங்களுக்கு வந்து எத்தனை எண்கள் வரணும்னா 6 எண்கள் வரணும். நம்ம ஏற்கனவே 9 9ன்னு ஒரு எண் வந்தாச்சு. அப்போ மொத்த புள்ளிக்கடுத்து எத்தனை எண்கள் இருக்கணும் 6ங்கிறதுனால மற்றதுக்கு நான் 0 போடுறேன். 1 2 3 4 5 புள்ளி 0. பார்த்தீங்களா 6 எண்கள் வந்தாச்சா 1 2 3 4 5 6. அப்போ பார்த்தீங்க இதை ஏ தான் சரியான விடை. ஏன் இப்படி சொல்லித்தரேன்னா நீங்கள் ஒரு 0 விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து தவறாக போயிடும். 13வது சம் பாருங்க. 98² - 2² = 96. இதை வந்து நீங்கள் இயற்கணித மெத்தட்லேயும் செய்யலாம். இல்லைனா 98² நீங்கள் வந்து பெருக்கும்போது உங்களுக்கு டைம் ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கி இப்போ வந்து இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² - b². உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபார்முலா தெரியும். a² - b²னா a + b × a - b. நான் இதை அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இதை நான் ஏன்னு எடுக்கிறேன், இதை பின்னு எடுக்கும்போது 98 + 2 98 - 2 /96 என்ன வரும் 98 2 கூட்டும்போது 100 இன்ட்டு 98ல் 2 கழிக்கும்போது உங்களுக்கு 96 /96. 96 96 கட் பண்ணிடலாமா? ஆன்சர் வந்து உங்களுக்கு 100.
சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி செய்யணுமான்னு கிடையாது. நீங்கள் டைரெக்டாக பெருக்கி கூட செய்யலாம். என்ன மெத்தடில் நீங்கள் செய்யலாம் அப்படின்னாக்கி 98 ஸ்கொயர் 98 ஸ்கொயர்னால் உங்களுக்கு என்னது 98 பெருக்கல் 98. அடுத்து என்ன வரும் 2 ஸ்கொயர்னால் 2 பெருக்கல் 2 அப்படி தானே டிவைட் பை 96. 98 பெருக்கல் 98 உங்களுக்கு என்ன வரும் 98ஐயும் 98ஐயும் பெருக்கும்போது 8 8 64 மீதி 6 9 8 72 78. அடுத்து பாருங்கள் 9 8 72 மீதி 7 9 9 81 அடுத்து 88. இதை நீங்கள் கூட்டும்போது 4 என்ன வரும் 10 மீதி 1 8 16 9604 மைனஸ் 2 4 டிவைடட் பை 96. 9604 4 கழிக்கும்போது உங்களுக்கு 9600 டிவைடட் பை 96. கட் பண்ணும்போது ஒரு 96 ஒரு 96 1 100. ஆன்சர் என்னது உங்களுக்கு 100 தான் சரியான விடை. ரெண்டு மெத்தட்லையுமே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். 14வது சம் பாருங்க. ரூபாய் 6000க்கு 3 ஆண்டுகளில் 5% வீதம் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அப்படி தானே. இந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா தனி வட்டிக்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும். இப்போ 6000ங்கிறது உங்களுக்கு அசல் எண், ஆண்டுங்கிறது உங்களுக்கு எண், அதாவது தனி வட்டியோட ஃபார்முலா. தனி வட்டியோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது ஏற்கனவே 7th வந்து படிச்சிருப்பீங்க. தனி வட்டியோட ஃபார்முலா I is equal to PNR divided by 100. இதான் உங்களுக்கு ஃபார்முலா. இதில் உங்களுக்கு பிங்கிறது என்னது அப்படின்னா அசல் தான் உங்களுக்கு பி 1000. அடுத்து ஆண்டுகள், இந்த எண்ணுங்கிறது என்னது ஆண்டுகள் 3. அடுத்து சதவீதம், வட்டி விகிதம் உங்களுக்கு 6. வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னா 5. இதை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து உங்களுக்கு தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 6000 சாரி. இப்போ வந்து பியோட மதிப்பு பாருங்கள் 6000 இன்ட்டு எண்ணோட மதிப்பு 3 இன்ட்டு ஆரோட மதிப்பு 5 டிவைடட் பை 100. இதான் உங்களுக்கு ஃபார்முலா. இங்கே பாருங்கள் 100 2 0 2 0 கட் பண்ணிங்கன்னா அப்படியே பெருக்கி போட்டுடலாம். இப்போ 60க்கு 3 எப்படின்னு வரும் 3 5 15 உங்களுக்கு என்ன செய்யணும் 60 பெருக்கணும். IR 30 மீதி 3 900 ரூபா. உங்களுக்கு என்னது வந்து தனி வட்டி எவ்வளோ கேட்டிருக்காங்க 900. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டைரெக்டாக என்ன பண்ணிடலாம்னா ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். 900ங்கிறது உங்களுக்கு சரியான விடை. 15வது சம் பாருங்க. x/8 மைனஸ் எக்ஸ் = 3/5 எனில் எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் வந்து இயற்கணிதத்தில் நிறையாவே செஞ்சுருப்பீங்க. இப்படி செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்கள் x/8 மைனஸ் எக்ஸ் = 3/5. இப்படி வந்து நம்ம என்ன செய்வோம் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். இந்த 5 கொண்டு எக்ஸ் கொண்டு பெருக்கும்போது 5x. இங்கே பாருங்கள் இந்த 3 கொண்டு 8 மைனஸ் எக்ஸை நீங்கள் வந்து என்ன செய்யணும் பெருக்கணும். அப்போ என்ன வரும் 5x = 3 24. மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் 3xையும் பெருக்கும்போது 3x. இங்கே பாருங்கள் 5x. இந்த மைனஸ் 3x வந்து இங்கே வந்து அதாவது சமத்துக்கு இடப்பக்கம் வரும்போது இந்த குறையன் வந்து உங்களுக்கு என்னதான் மாறும் மிகை எண்ணாக மாறும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன ஆகும் மைனஸாக மாறும். இப்போ இங்கே மைனஸாக இருக்கிறதுனால இங்கே வரும்போது ப்ளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு என்னது 24. 5xும் 3xும் 8x. 8x இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ x சமம் 24/8. 1 8 8 24. அப்போ எக்ஸோட மதிப்பு எத்தனை உங்களுக்கு 3. 3ங்கிறதா என்னது சரியான விடை. 6வது சம் பாருங்க. முதல் 8 இரட்டை எல் எண்களின் வீச்சு காண்க. அதாவது முதல் 8 இரட்டை எண்கள்னு கொடுத்துருக்காங்க. முதல் 8னா இப்போ இரட்டை எண்கள் நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இரட்டை எண்கள் 2 4 6 8 10 12 14 16 18ன்னு போய்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது 8 எண்கள் தான் கேட்டிருக்காங்க 3. அப்போ எந்த எண்கள் 3 4 5 6 7 8 16 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. சரியா, நமக்கு இரட்டை எண்கள் எது வரைக்கும் கேட்டிருக்காங்க 16 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வீச்சு கேட்டிருக்காங்க. வீச்சு அப்படின்னாலே என்னது அப்படின்னா பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்கணும், அதுதான் வீச்சு. பெரிய எண்ணிலிருந்து என்னென்ன கழிக்கணும் சிறிய எண்ணை கழிக்கணும்.
சரியா? அப்போ இதில் வந்து நமக்கு பெரிய எண் எது? இந்த இருக்க நம்பர்லேயே நமக்கு பெரிய எண் 16 மைனஸ் சிறிய எண் என்னது? 2. அப்போ 16ல் 2 போகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 14. முதல் 8 இரட்டை எல் எண்களின் வீச்சு உங்களுக்கு என்னது? 14. 17வது சம் பாருங்க. ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கும் எனில் அதன் பரப்பளவு அதிகரிக்கும் சதவீதம். அதாவது ஒரு சதுரத்தோட பக்கம், ஒரு சதுரம் இருக்குது, அந்த சதுரத்தோட பக்கம் வந்து 20% அதிகரிக்குதான். அப்போ வந்து பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அந்த சதுரம் வந்து எத்தனை % அதிகரிக்குது? 20% அதிகரிக்குதா? அந்த 20% அதிகரிக்கிறதோட பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் நீங்கள் வந்து வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர சதுரத்தின் பக்கம் எவ்வளோன்னு நமக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி நான் இதை வந்து 100%, அதாவது நம்ம ஒரு சதுரத்தை நான் 100% எடுக்கிறேன். அதாவது A1 100. A1 எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா முதல் சதுரம், சரியா? இரண்டாவது சதுரம் பாருங்க, இதுல இருந்து எத்தனை % அதிகரிக்குதான்? 20% இதுல இருந்து அதிகரிக்குது. அப்போ நான் A2 என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கி 120ன்னு எடுத்திருக்கேன். ஏன் உங்களுக்கு புரியும்? A1 வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய சதுரம், இது வந்து 100%, 100%லேருந்து 20% அதிகரிக்குது. அதனால நான் A1 100ன்னு எடுத்திருக்கேன். A2 வந்து நான் உங்களுக்கு என்னென்னு எடுத்திருக்கேன்? 120ன்னு எடுத்திருக்கேன். இப்போ A1, அதாவது இது நமக்கு ஃபஸ்ட்டு சதுரம், இது நமக்கு ரெண்டாவது சதுரம், சரியா? ஃபஸ்ட்டு சதுரத்தின் நமக்கு பரப்பளவு, ஃபஸ்ட்டு சதுரத்தின் பரப்பளவு என்ன வரும்? ஃபஸ்ட்டு சதுரத்தோட பக்கம் என்னது? சதுரத்தின் பரப்பளவு, அதாவது A1 நமக்கு என்னது? 100. அப்போ சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? A1 ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? A1 × A1. 100 பெருக்கல் 100 என்ன வரும்? 10,000. புரிஞ்சிருக்கா? சரியா? அடுத்து பாருங்க, இரண்டாவது சதுரம். நான் முதல் சதுரத்துக்கு செஞ்சாச்சு. இரண்டாவது சதுரத்தின் பரப்பளவு, இரண்டாவது சதுரத்தின் பரப்பளவு நமக்கு என்னது? A2 நமக்கு என்னது? 120. அப்போ A2 ஸ்கொயர், A2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A2 × A2 என்ன வரும்? 120 × 120. 12க்கு 12 144. 2 0 இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது நமக்கு அதிகரிப்பு சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சதுரம் நமக்கு எத்தனை % கூடியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கூடின சதவீதம், கூடின பரப்பளவோட சதவீதத்திலிருந்து இதை நம்ம வந்து கழிக்கும் போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது கூடின சதுரத்தோட பரப்பளவுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ள சதுரத்தோட பரப்பளவை நமக்கு கழிக்கணும். அதாவது 2லேருந்து 1 கழிக்கும் போது என்ன வரும்? 14,400 மைனஸ் 10,000. 14,400லேருந்து உங்களுக்கு 10,000 கழிக்கும்போது என்ன வரும்? 4,400. என்ன வரும்? 4,400. இதை நம்ம சதவீதமாக பார்க்கணுன்னா டிவைட் பை 100 பார்த்தீங்கன்னா 2 0 0 கேன்சல் ஆயிரும். 44%. இதுதான் நம்மளோட ஆன்சர். அதாவது ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கும் போது அதோட பரப்பளவு எத்தனை % அதிகரிக்குதுன்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பாருங்க, இதோட பரப்பளவு அதிகரிக்கக்கூடிய சதவீதம் நமக்கு 44. 18வது சம் பாருங்க. ஒரு எண்ணின் கணத்திற்கும் வர்க்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் 180 எனில் அந்த எண் யாது? அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு எண்ணோட கணம்னா நமக்கு என்னது? எக்ஸ்ன்னு எடுத்தனா x3. அடுத்து வர்க்கம்னா என்னது? x² உள்ள வித்தியாசம்னா என்ன செய்வோம்? கழிப்போம். கழிக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் வரணுமா? 180 வரணுமா? அப்படின்னா நமக்கு அந்த எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, அதாவது இந்த எக்ஸுங்கிற எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இந்த வர்க்கம் கணம் பார்க்கும்போது நமக்கு நம்பர்ஸ் நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 3 4 அந்த 2 கியூப்னா உங்களுக்கு 8 வரும். கண்டிப்பாக இந்த 180 வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 180க்கு பக்கத்தில் உள்ள வர்க்க கண எண்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் 5 கியூப்பே உங்களுக்கு என்ன தான் வரும்? 125 தான் வரும். 6 கியூப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 216.
7 கியூப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 343. கண்டிப்பாக இந்த 343 125 வராது. ஏன்னா நம்ம வந்து எந்த எண் எடுக்கிறோமோ அதோட எண்ணோட வர்க்கத்தை தான் நம்ம கழிக்கிறோம். இப்போ 7 கியூப்புங்கும்போது அடுத்து நம்ம கழிக்கக்கூடியது 7 ஸ்கொயர் 49. அப்போ 343 49 கழிச்சா உங்களுக்கு 180 வராது. அப்போ நமக்கு பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடைச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு 6ஆக இருக்கலாம். இங்கே பாருங்கள், 6 கியூப் மைனஸ் 6 ஸ்கொயர் உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். இப்போ 6 கியூப்னா என்னது? 216 மைனஸ் 6 ஸ்கொயர்னா 36. 216ல் உங்களுக்கு 36 கழிக்கும்போது பாருங்கள், 6ல் 6 போனால் 0, 11ல் 3 போகும்போது உங்களுக்கு 8, 1, 180 சரியாக வந்தாச்சா? இப்போ பாருங்கள், இப்படி சம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தான் யோசிக்கணும். இப்போ எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர்னு ஒவ்வொரு நம்பராக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு எண்ணின் கணத்திற்கும் வர்க்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் 180 எனில் அந்த எண் என்னது? 6 தான் சரியான விடை. 19வது சம் பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய் பகா எண்கள். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் சமம் 74 எனில் எக்ஸ் ஒய்யின் மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்படி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் உடனே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு ஏதோ ஒரு நம்பரை போட்டு செஞ்சு பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஆன்சர், அதாவது கொஸ்டினோட ஆன்சர்லேருந்து நம்ம கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு 4 நம்பர் தான் கொடுத்துருக்கங்கிறனால நம்ம வந்து இந்த ஆன்சர்லேருந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த ப்ரொசீஜரில் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் சமம் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒய் சமம் 3ன்னு எடுத்திருக்கேன். இதை செஞ்சு பாருங்கள். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் என்ன வரும்? 4 ப்ளஸ் 9 13 தான் வரும். அப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடையாது. அடுத்து பாருங்கள், 5,7 செஞ்சு பார்ப்போம். எக்ஸ் சமம் 5, ஒய் சமம் 7. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் சமம் என்ன வரும்? 5 ஸ்கொயர்னால் உங்களுக்கு 25, 7 ஸ்கொயர்னால் 49. 49ஐயும் 25ஐயும் கூட்டும்போது உங்களுக்கு என்ன வரும்? 74 வருதா? அப்போது ஆன்சர் வந்து என்னது? உங்களுக்கு 74. இந்த 2 பகா எண்களை தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ பி தான் நமக்கு சரியான ஆப்ஷன். இந்த மாதிரி சம் கேட்கும்போது நீங்கள் வந்து நம்பர் போட்டு செஞ்சு பார்க்காதீங்க. தயவு செய்து ஆன்சர்லேருந்து நீங்கள் கொஸ்டினை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே ஆன்சர் கிடைச்சிரும். 20வது சம் பாருங்க. A:B 4:6, B:C 9:6 எனில் A:C உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், A:B உங்களுக்கு என்னது? 4:6. B:C வந்து என்னது? உங்களுக்கு 9:6. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா AC கேட்டிருக்காங்க. நீங்கள் உடனே என்ன செய்யக்கூடாது? ஏனா 4, இங்கே பாருங்கள் Cனா 6ன்னு எழுதக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே Bயோட வேல்யூ உங்களுக்கு 6ன்னு இருக்குது, இங்கே Bயோட வேல்யூ 9ன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 Bயோட வேல்யூவை நம்ம சேமாக கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஏன்னா 2 லெட்டர் இந்த பி மட்டும் தானே நமக்கு சேமாக கொடுத்துருக்காங்க. இந்த 9க்கும் 6க்கும் நம்ம மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். 9க்கும் 6க்குமே மீச்சியமாக கண்டுபிடிக்கும் போது 3 9 3 6. அப்போது இந்த 9 6இன் எல்சிஎம் உங்களுக்கு என்ன வரும்? 3 9 9 18. உங்களுக்கு எல்சிஎம் வந்து 18. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த 2 எண்களையும் அதாவது ஒரு பொதுவான எண்ணாக கொண்டு வரணும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதை 18ஆக கொண்டு வரணும்னா 6ஐ எதை கொண்டு பெருக்கணும்? அதாவது 4:6 ரெண்டையுமே 3ஆல் பெருக்கணும். இங்கே பாருங்கள் 9:6, இங்கே 18 கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கணும். பாருங்கள், நான் எழுதுகிறேன். A:B = 4 12 3 18. அடுத்து பாருங்கள், B:C 9 18 12. இரண்டு பொதுவாக வந்தாச்சா? 18 18. இனி நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம். அப்போ A:C என்னது? 12:12. ஆனால் நமக்கு 12:12 நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகும்? 1 12 12 1 12 12. அப்போ என்ன வரும்? ஆன்சர் வந்து 1:1. இதுதான் நமக்கு சரியான விடை. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எண்ணியல் கணக்குகள் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எண்ணியல் கணக்குகள் வந்து இந்த சம் நீங்கள் போடணும் அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்டில் உள்ள இயற்கணிதத்தில் உள்ள ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். வடிவங்களோட பரப்பளவு சுற்றளவு உள்ள ஃபார்முலா, அது போக தனி வட்டி கூட்டு வட்டியோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தாலே போட்டுடலாம். இந்த சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதனால் இந்த சம் நீங்கள் வந்து மாற மாற செஞ்சு பாருங்கள். அதாவது ஒவ்வொரு டாபிக் வைஸ் எந்த மாதிரி சம் கேட்குறாங்கன்ட்டு நீங்கள் என்னென்னா செஞ்சு பார்த்தாலே நம்ம வந்து மெண்டல் மேக்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.